ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிக்கிஸ் கிச்சன். இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கிற சூப்பரான ஒரு மெதுவடை, நல்ல பர்ஃபெக்டான ஒரு மெதுவடையாக A to Z டிப்ஸோட நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உளுந்து வடைக்காக நான் 1 கப் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது மூணையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் அப்படி இல்லைனா 2 டைம் மட்டும் அலசி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க. தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ நல்லா சில்லுன்னு ஆயிருக்கும். ஸோ அரைக்கும் போது உங்களுக்கு கல் சூடானாலும் வடை ரொம்ப நல்லா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சிலையும் பண்ணலாம். அந்த மெத்தட் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நம்ம யூஸ்வலாக எப்பயும் பண்ணுற கிரைண்டரில் பண்ணுற மெத்தட். கிரைண்டரில் தான் ரொம்ப நல்லா வரும் வடை. நம்ம இட்லி கரைக்கிற மாதிரி முதவே நிறைய தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் இந்த வடைக்கு பக்குவமாக அரைச்சி எடுக்கணும் மாவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கிறேன், அவ்வளோதான். பருப்பெல்லாம் இன்னும் நல்லா அரைப்படவே இல்லை. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. நான் கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு. அதே நேரத்தில் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்குது பாருங்கள். மாவை இப்படி தூக்கணும்னா காற்று மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் நல்லா அரைப்பட்டும் வந்திருக்கணும். அப்பப்போ நீங்கள் அடியில் இருக்கிற அந்த உளுந்து பருப்பை எடுத்து விட்டிங்கன்னா தான் அடியில் பருப்பு தங்காமல் எல்லா பக்கமும் ஈவனாக அரைப்பட்டு வரும். பார்த்துக்கோங்க. அதையே பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. மாற்றினதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் சேர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூளும் உப்பும் தான். ஏன் இதை ஃபஸ்ட்டு சேர்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் சேர்த்துனீங்கன்னா வெங்காயத்தை சேர்த்து ரொம்ப கலக்கும் போது தண்ணி விட்டு வந்துடும், மாவு தண்ணியாட்ட போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு இதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இதில் 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கின மல்லி இலை, கருவேப்பிலை, அப்புறமா பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்க்கும்போது 1 டீஸ்பூன் 1-2 உடச்ச அந்த மிளகு, கொஞ்சம் இஞ்சியை நல்லா கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இதை இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். ஆனால் உப்பு எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா கலந்து விடணும் அப்படிங்கிறதுக்காக முதவே உப்பையும் பெருங்காயத்தூளையும் போட்டு நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சுங்க. கையை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நனைச்சிக்கோங்க. நனைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பால் மாதிரி நல்லா உருண்டு வந்தது அப்படின்னாலே சூப்பராக கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் அரைச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒட்டிக்கிட்டு வந்தது அப்படின்னா உங்களோட பக்குவம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இது ஒரு டிப்பு, பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பெருவிரல்லையே நீங்கள் ஓட்டை போட்டுட்டு நீங்கள் ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயில் தான் நான் இதை பொரிச்சுக்க போகிறேன். நீங்கள் யூஸ்வலாக எப்பயும் எந்த எண்ணெயில் பொரிப்பீங்களோ அதிலேயே நீங்கள் பொரிச்சுக்கோங்க. இப்போது ஒரு பக்கம் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அடுப்பு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. டக்குன்னு மேலே கரைஞ்சிரும், உள்ள மாவு வேகாது. ஒரு மிதமான தீயில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கலர் கரெக்டாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல முருகலாகவும் இருக்குது. உங்களுக்கு சவுண்டு முன்னாடியே கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் நினைப்பீங்க ரொம்ப கல் மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்கும். எப்படி நல்லா குண்டாக வந்திருக்கு பாருங்களேன். நல்லா அந்த மாதிரி வந்தது அப்படின்னா தான் மாவு பக்குவமாக அரைச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஒரு 2-3 டைம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். அவ்வளோதாங்க. இந்த சூப்பரான மெதுவடையை நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன இதே முறைப்படி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா மெதுவடை நம்ம வீட்டில் அடிக்கடி செய்கிற ஒரு விஷயம். நிறைய வாட்டி இந்த வடை சுடும்போது சொதப்பியிருப்போம். ஒன்று முருகலாக இருக்காது, வதன்னு போயிடும். அப்படி இல்லைன்னா கெட்டியாக போன மாதிரி போயிடும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.